வடச்சென்னை 2 வர வரைக்கும் இதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு தனுஷோட வடச்சென்னை. இது புது 2வது படம் டைரக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியவே இல்லை. ஒரு ஃபுல் டைம் டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நான் படம் ஆக்டரா ரொம்ப பிடிக்கும், டைரக்டரா இப்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் நம்பி இறங்கி இருக்காரு, அதே மாதிரி சம்பவம் செஞ்சிருக்காரு. டேய் போட்டியாடா போடல, அவனை போட தானே சொன்னேன். செகண்ட் ஆஃப் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார். 4 அட்டம்ப்ட், இந்த 4 அட்டம்ப்டும் பிரம்மாண்டமா இருந்தது. அவங்க நல்லா பண்ணிட்டாங்க, என் அண்ணனை நல்லா பண்ணிட்டாங்க அவங்க. நீங்க படம் பாருங்க போயிட்டு, அப்பதான் தெரியும். எதிர்பார்க்கல எதுவுமே இதெல்லாம், நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் படத்தோட. அதனால படம் மெட்ராஸ், வடசென்னை, இந்த புதுப்பேட்டை, இந்த படங்களுக்கு சவால் வர்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தனுஷ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய படம் பண்ணுங்க. டைரக்ஷன் வேற லெவல், மாஸ் பண்ணுங்க. வேற லெவல்னா பாரு, நான் ஒரு ரகடாகிறேன் பாரு, ஆள் கால் நிக்கவே மாட்டேங்கிறா கீழே. இவ்வளவு பெரிய வெற்றி படமா கொடுப்பாரு, இப்படி டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. படம் வேற லெவல் சார். நல்லா நடிச்சு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, நான் ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்கேன். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. வேற லெவல்னா பாரு, நான் ஒரு ரகடாகிறேன் பாரு, ஆள் கால் நிக்கவே மாட்டேங்கிறா கீழே. ரெண்டும் பிடிக்கும். ஆக்சுவலா ஆக்டரா ரொம்ப பிடிக்கும், டைரக்டரா இப்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆமா, அவங்க கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் ரொம்ப காமெடியான வில்லன் சொல்லலாம் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை. அதுக்கேத்த மாதிரி நல்லா பண்ணிருந்தாரு காமெடியா. எதிர்பார்க்கல எதுவுமே இதெல்லாம், நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் படத்தோட. அதனால படம் சூப்பரா இருக்கு. நான் சத்தியமா இது இருக்குதுலே இந்த தனுஷ் ஆக்டிங் பக்கா. ஆக்டிங் டேரக்டிங் வரியா பக்காவா பண்ணிருக்காரு. இதுல பவர் பண்ணிக்கு அப்புறம் இது சூப்பரா இருக்கு. அவர் டேரக்டிங்ல பக்காவா இருக்கு படம். ப்ரோ தனுஷ் கோசம் படம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. அதான் இவங்க படத்துல துர்கான்ற நேம் ஒண்ணு பெரிய மெயின் ப்ரோ. அது இவங்க நேம் துர்கா தான். இவ்வளவு நாள் அவங்களுக்கு பேரே பிடிக்காது. இந்த படம் வந்து பார்த்தோன்னா அந்த நேமுக்கே இப்போ எல்லாருக்கிட்டையும் நேம் மட்டும் தான் சொல்லிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி இதுவா எடுத்துருக்காங்க. ஃபேமிலி இருக்கவங்க எதனா பிரச்சனைனா அவர் என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி தான் இந்த உசுரே நீ தான் அந்த லைன் கேட்டீங்களா, அது வந்து அவங்க தங்கச்சிக்காக தான் படம். செகண்ட் ஆஃப் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார். படத்துல செகண்ட் ஆஃப் 4 அட்டம்ப்ட், இந்த 4 அட்டம்ப்டும் பிரம்மாண்டமா இருந்தது. 2வது கிளைமேக்ஸ்ல அந்த போகி சாங்கும் ஒரு ஃபைட்டும் வரலாறு காணாத இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பின்னி எடுத்துட்டாரு, ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி தனுஷா டைரக்ஷன், அப்புறம் பிரகாஷ் ராஜ், துஸ்ரா விஜயன், அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா எல்லாமே பின்னி எடுத்திருக்காங்க. படம் மெட்ராஸ், வடசென்னை, இந்த புதுப்பேட்டை, இந்த படங்களுக்கு சவால் வர்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தூள் கிளப்பிட்டாங்க. அருமையா பண்ணிருக்காரு சார். எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. தனுஷ் சார் 50வது படத்தை இவ்வளவு பெரிய வெற்றி படமா கொடுப்பாரு, இப்படி டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. படம் வேற லெவல் சார். 100க்கு 100 கொடுக்கல சார். எல்லாமே ஒர்க் ஆச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட சூப்பரா இருந்துச்சு. வைலன்ஸ் ஏ சர்டிஃபைட் அளவுக்கு டைலாக்ஸ்ல அந்த அளவுக்கு வைலன்ஸ் கிடையாது. பிளட் ஷெட் இருக்கு. பிளட் ஷெட் இருக்கனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீட்டபிளான வாட்ச். ஏஆர் ரஹ்மான் சென்சேஷனலா இருக்கு. இல்ல பிளாஷ்பேக் போர்ஷன் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. மேபி அதனால இருக்கலாம். அப்படிலாம் இல்ல, அதே ரா அந்த ஸ்டிக்ல இருக்கு. நல்லா இருக்கு படம். தனுஷ் தாங்க ஃபுல் ஒரு ஒன் மேன் பிளேயர் மாதிரி சூப்பரா பண்ணிட்டாரு தனுஷ். காளிதாஸும் சந்தீப்பும் கொஞ்சம் கிரேஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. 30th ஃபிலிமுக்கு டைரக்ஷன் பண்ணிட்டு ஒரு கட்ஸ் வேணும், பெரிய கட்ஸ் வேணும், தேவைப்படும். ஸோ நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பர். இன்னும் கொஞ்சம் தனுஷ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய படம் பண்ணுங்க. டைரக்ஷன் வேற லெவல், மாஸ் பண்ணுங்க. இன்னும் 2 வாட்டி கூட பாக்கலாம், போர் அடிக்காதுண்ணா. அவங்க சிஸ்டர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா பண்ணிருக்காங்க எல்லாருமே படம். ஆனா தனுஷோட என்ட்ரியும் ஃபைட்ஸும் வேற லெவல்னா. கண்ணு முன்னாடி வந்து நிக்கிதுண்ணா படம். அப்படியே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலண்ணா. அப்படியே இந்த ஃபீமேல் கேரக்டர்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. தங்கச்சி ஏதோ இதுவா முடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அவங்களே வச்சு பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. இது செல்வராகவன்லாம் வச்சு அவர் நம்ம என்ன பேசுற அளவுக்கு தான் பண்ணிருக்காரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு போல. அவர் அந்த அளவுக்கு அவர் அப்படிலாம் பண்ணுவாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு நடிச்சு வச்சிருக்காரு. உண்மையா நல்லா இருக்கு. வடச்சென்னையில ஒரு கேரக்டர் நம்ம பாத்துருக்கோம்ல, ராஜனா, அந்த மாதிரி இவங்களும் ஒருத்தர் இவங்களுக்கு மெயின்ற மாதிரி வச்சிருக்காங்க கதை. உண்மையா கதை ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அந்த ஒரு கணக்கை தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. மற்ற வேற தப்பான விஷயம் ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதுவாலாம் போகல. இந்த ஏன்றது இந்த பிளட் இதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை.